இந்த மித்தலை நம்ம கொஞ்சம் முடிச்சு விட்டுடலாமா? என் பேர் டாக்டர் ஹானா. நான் இங்கே கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்டாக இருக்கேன். சரி, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டிமென்ஷியானாலே அது பார்ட் ஆஃப் ஏஜிங்னு சொல்லிடுவோம். வயசான எல்லாருக்குமே ஞாபகம் மருந்து இருந்தாலே உடனே அது டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அது அப்படி கிடையாதுங்க. நம்ம வீட்லேயுமே நிறைய முதியோர்கள்லாம் பார்க்குறோம், அவங்களுக்குமே மறதியெல்லாம் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதோ அதை பொறுத்து தான் அது டிமென்ஷியாவாக ஏஜிங்கானே பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டிமென்ஷியான்னு பார்த்தோம்னா இது வெறும் மறதி கிடையாது. அது இல்லாமல் அவங்களுக்கு காக்னிஷன், அவங்களோட அறிவாற்றலே பாதிக்க போகுது. அவங்களோட புது லேர்னிங்காக இருக்கட்டும், ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங், அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, அட்டென்ஷனு, இது எல்லாமே அவங்களுக்கு பாதிக்கும். ஸோ மெமரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அன்றாட விஷயங்கள், ரீசெண்ட் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம், பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சு பேசுவாங்க, 24 மணி நேரத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்குமே டிமென்ஷியா. ஸோ வச்ச பொருளை வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க, சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆகாது. சில சமயங்களில் தெரிஞ்ச வழி கூட மறந்து போகலாம். இதுக்கு முன்னாடி சமைச்சிட்டு இருந்தவங்களுக்கு உப்பு காரம் கூட குறைய போட்டுடலாம். பேதிங்காக இருக்கட்டும், அவங்களோட ப்ரஷிங்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க டிபெண்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. நோய் இன்னும் போக போக ப்ராக்ரஸ் ஆக ஆக. ஸோ இப்படி போக போக தான் இது வந்து நம்ம டிமென்ஷியான்னு சொல்லுவோம். நார்மல் ஏஜிங்கில் இது அந்த அளவுக்கு பாதிக்க போகிறது கிடையாது. அவங்களோட அன்றாட வாழ்க்கை கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அது அவங்களோட மைனர் லாப்சஸாக தான் இருக்கும்.